இப்ப நெறைய பேருக்கு விஜய் எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணமா சொல்றது என்ன அப்டின்னா, விஜய்க்கு அரசியல்ல அனுபவம் இல்ல அப்டின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. இத எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்ற பதில் உங்களுக்கு வலிக்கலாம். நான் பொறுப்பில்ல. வயசாகிறது மட்டும் அனுபவம் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் ஓல்ட். தே ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். கெட்டவனுக்கும் வயசாகும், முட்டாளுக்கும் வயசாகும், நாய் பூனைக்கு கூட வயசாகும். வயசாயிட்ட ஒரே காரணத்தால நம்மலாம் அறிவாளிங்க கிடையாது. அந்த அறிவும், புரிதலும் மக்கள் மனசுல இருந்து வரணும். அது ஒவ்வொருத்தரோட சிந்தனைக்கு உட்பட்டது. விஜய் சார் 30 வருஷமா அரசியல்ல தான் இருக்காரு. அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசியல் பவர் பாலிடிக்ஸ் இல்ல, மக்களுக்கான சேவை பாலிடிக்ஸ். அது இவங்களுக்கு புரியல. அதனால தான் அந்த இயக்கம் இவ்வளோ பெருசா இருக்கு. ஏன் அந்த கூட்டம் இவ்வளோ பெருசா இருக்குன்னு உங்களுக்கு புரியல. இது 30 வருஷத்துல கட்டமைக்கப்பட்ட கூட்டம். அதனால அந்த அரசியல் புரிதலே இல்லாதவங்க இவங்க. 75 வருஷமா 55 வருஷமா கட்சி நடத்துறவங்களுக்கு தான் அரசியல் புரிதல் இல்லை. ஸோ அவங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்து பிரயோஜனமே இல்லை. அந்த அரசியல் புரிதல் அங்கே இருக்கு. தவறவும் அரசியல் புரிதல் இல்லாம தான் 1.5 வயசு கட்சி உங்களை அறிவுத்திருவிழா கதற விடுதா என்ன? நீங்க பேச மாட்டீங்களே. கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேக்கான்ற பேச்சே பேசாதவங்க, விஜய் சார்ன்ற வார்த்தையே சொல்லாதவங்க, அந்த கட்சியை பத்தி டிபேட் பேசினாலே பேசாதீங்கன்னு சொன்னவங்க, இன்னைக்கு டெய்லி அந்த கட்சியை பத்தி தான் டிபேட் நடக்குது. அங்க அதை பத்தி கதறிக்கிட்டு இருக்கீங்க. புரியாமையா உங்களை கதற விடுறாங்க. எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டு